ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். இசை முக்கியமா பாடலோட முக்கியமா வந்து இப்போ காரசமா போயிட்டு இருக்கு சார். உங்களுடைய பார்வையில வந்து ஒரு இயக்குனரா நீங்க எப்படி சார் இதை பாக்குறீங்க? இரண்டு மியூசிக் முக்கியமா இல்லாட்டி இரண்டு பேரும் ஆளுமைகள் இதுல மோதிக்கிட்டு இருக்காங்க. பாடல் யாருக்கு இந்தியா செல்வமா வீரமாங்கிற கதை மறுபடியும் சரஸ்வதி சௌரம் தான் எடுக்கணும். அப்படி கிடையாது. இசைத்தமிழ் நீ செய்த அறிஞ்சாதன் இருக்கிற மாதிரி தான் பாடலா இசைன்னா ரெண்டுமே முக்கியம்தான். ரெண்டுமே முக்கியம்தான். வெறுமனே மில் இசை வரிகள் இல்லாத இசையை நம்ம ரசிக்கிறோம். இசை இல்லாத சந்த வரிகளை கவிதையா படிக்கும்போது நம்ம ரசிக்கிறோம். அப்ப ரெண்டுமே ஒன்னே ஒண்ணு ஏன் பிரிக்கணும்? ஒளி உடல்னா இசை வந்து உயிர்னு வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிறது ஒரு மூச்சுன்னு வச்சுக்கணும். அதுபோல இதை பிரிச்சுக்கிறது. இந்த தகப்பங்களுக்குள்ள இருக்கிற மோதல்ல பிள்ளைகளை கொண்டு எடுத்து விடக்கூடாது. இது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை. தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை. இளையராஜா கேட்கறதுல இருக்கிற நியாயத்தை புரியும். முதல்ல உண்மை ஒரு படைப்பாளிங்கிறது வந்து அவருக்கு படைப்பு வேலை இந்தியாரா வேணும். இப்ப என் தம்பி வந்து இந்த படத்தை தயாரிச்சிட்டாருன்னா இந்த படத்துல இசையமைச்சது பாட்டு எல்லாத்துக்குமே பொறுப்பு அவரோட ஊதியம் வாங்கிட்டாங்க. அதனால அவருக்கு தான். ஆனா இப்ப நாங்க ஒரு படத்தை வந்து தொலைக்காட்சி கொடுக்குறோம்னு வைங்களேன், ஒரு முறை ஒளிபரப்புறதுக்கு தான் எங்களுக்கு காசு கொடுக்குறாங்க. ஆனா குறைஞ்சது இப்ப குறிப்பா என் தம்பி படத்தை எடுத்துக்கீங்களேன், எவ்வளவு கொடுத்து வாங்கியிருப்பாங்க. ஆனா எத்தனை முறை ஒளிபரப்பப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு முறை ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து ஒரு படத்தை வாங்கிட்டீங்கன்னா நீங்க அதை வாழ்நாள் முழுக்க வச்சுக்கிறீங்க அந்த உரிமை. அப்ப அந்த ஒவ்வொரு முறையும் முன்னாடியெல்லாம் வானொலியில ஒரு பாட்டு வந்துச்சுன்னா அந்த ஒரு தடவை ஒளிபரப்புனா அதுக்கான ஒரு ராயல்ட்டின்னு ஒன்று கொடுப்பாங்க. அப்போ ஒரு படைப்பாளிக்கு அந்த எழுத்தாளருக்கு அந்த இசையமைப்பாளருக்கு இந்த தயாரிப்பாளருக்கு இன்னும் ஒரு விழுக்காட்டு அடிப்பில் வச்சுக்கலாம். 60 தயாரிப்பாளருக்கு, மீதி மற்றவங்களுக்கு அந்த வாங்கி வெளியிடுற நிறுவனத்துக்கு ஒரு 60, மீதியில் 40 தயாரிப்பாளர் படைப்பாளிகள் அவங்களுக்குலாம் பிரித்து கொடுக்குறதுங்கிறது ஒரு நியாயமான உரிமை. அதை தான் அவர் கேட்குறாரு. அதை நம்ம புரிந்து கொள்ற விதத்தில் எல்லாரும் தவறு பண்ணிட்டு இப்போ இளையராஜா வந்து கவிஞர்களுக்கு கொடுக்காதீங்க பாடல்களுக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்ல, எனக்கு அதில் உரிமை இருக்கு, எனக்கு உரியதை கொடுங்கன்னு கேட்குறேன். மாற்றம் வருமா சார்? மாற்றம் வராது, வர வைக்க தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பெரியதான். தனி உடைமை கொடுமைகள் தீர புரட்சி செய்யறான்னு நம்ம தாத்தா பட்டப்பட்டு பாருது. மாற்றம் வந்து தானா வராது, மாற்றம். நம்பி சொல்றாருல, உலகத்தை எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி நீ நினைக்கிறியோ அந்த மாற்றத்தை உன்னிலிருந்து தொடங்குன்னு. நான் என்னிலிருந்து தொடங்குறேன், நீங்க உங்களிலிருந்து தொடங்குங்க, மண்ணிலிருந்து தானா தொடங்கும். ஒரு சில மக்கள் வந்து ஹீரோக்களால தான் மாற்றம் வரும், அந்த ஹீரோ பேரை சொல்லலை, காமனா சொல்றாங்க. நாங்க மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்கும் போது அவர் சொன்னக்கூடிய மீனிங் என்னன்னா, இந்த ஹீரோ நான் சூப்பரா பண்ணுவாருன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்பனா வந்து அரசியல்வாதிகள் இது பண்ண மாட்டாங்களா? ஹீரோவை நம்பிதான் வந்து தமிழ்நாடே இயங்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அது மற்ற மாநிலங்கள் இல்லாத ஒரு அளவு கடந்த திரைக்க வச்சு நமக்கு திணிக்கப்படும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அளவு கடந்த திரைக்க வச்சு நமக்கு இப்போ அருகில் இருக்கு கேரளா, இங்கே அரசியல் மேற்கு வங்கத்தில் எல்லா மாநிலங்கள்லேயும் இருக்கு, இங்கே கூடுதலாக இருக்கு. இப்போ அந்த ஹீரோ மேலே மக்கள் வைக்கிற நம்பிக்கையை அவர் அப்படி காப்பாற்றிட்டாருன்னா ரியல் ஹீரோவாக இருந்தவர் ரியல் ஹீரோவாக இருக்கக்கூடாது. ஆனால் எங்களுக்கெல்லாம் ரியல் ஹீரோ என்ன இருக்கிறாருன்னா எங்கள் ஐயா நல்ல கண்ணு. 10 ஆண்டுகளுக்கு முன்ன வரைக்கும் சொல்லப்பட்டு இருந்தது ஹீரோக்கள் வந்து மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க. நம்மளும் கூட அதில் நம்பிக்கை ஒரு ஆளாக தான் இருந்தோம். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் தமிழகத்தில் வந்து தமிழ் தேசிய அரசியலை கொண்டு வந்து எல்லோருக்கும் தமிழ் தேசிய அரசியல் பற்றிய புரிதலையும் மண்ணையும் மலையையும் மரத்தையும் விலங்குகளையும் குருவிகளையும் காக்கைகளை பற்றி பேசி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது அவர் தான். அவர் ஹீரோவா? ஒற்றை மனிதனாக தான் கிட்டத்தட்ட 30 லட்சம் வாக்குகளை பெற்று கொண்டு வந்து மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கார். 30 லட்சம் வந்து அதிகாரத்தை பிடிக்கிற வாக்குகளாக இன்னும் மாறலையே தவிர அவர் மாற்றத்தை தொடங்கிட்டார். 10 வருஷத்துக்கு முன்னாடி களத்தில் இனி போகிற காலகட்டத்தில் அவர் சொல்கிற மாற்றம் வருமா, ஹீரோக்கள் சொல்கிற மாற்றம் வருமானதை பொறுத்து தான் பார்க்க முடியும். யார் கடைசி வரைக்கும் மக்கள் பக்கத்தில் நிற்கிறாங்கன்றதை வச்சு தானே முடிவு வருது. தம்பி சொல்றதுல இருக்கிறது நீங்க ஆளுநர் தனி மனிதனில் இல்லை மாற்றம், முன்வைக்கிற தத்துவத்துல தான் மாற்றம். நீங்க எப்பவும் தனி மனிதனை தலைமை இருக்கக்கூடாது. நான் இருப்பேன் போயிடுவேன், ஆனா நான் முன்வைக்கிற தத்துவத்தை தான் நீங்க தலைமை இருக்கணும். நான் அது அப்படியே இருக்கேன், அது அப்படியே தான். அப்ப அதை தான் நீங்க பார்க்கணும். அவர் என்ன கோட்பாட்டை சொல்றாரு, பேசுறது அமீர் ஆதம் பாபா சீமான் ஏன் பாக்குறீங்க, நாங்க என்ன கருத்தை எடுத்து வைக்கிறோம்னு பாருங்க. அதை பாருங்க. அந்த கருத்து ஆக சிறந்ததா இருக்குன்னா ஏற்கிறதா எதிர்க்கிறதாங்கிறது அப்புறம் விவாதிங்க.
அதுதான் சரியா ப்ரொடியூசர் நடிகர் ராணுவ மாற்றங்கிற ஒரு அபிப்பிராயம் அது ஒரு அரசியல் இல்ல தம்பி தவிர்த்து வார்த்தை இருக்கிற மாற்றம் நாளைக்கு வந்து வாழ்க்கையில வரும். அது வரலாறாக மாறும். தம்பி லாரன்ஸ் போது அவருக்கு ஈடுபாடு இருக்குது, சமூக அக்கறை இருக்குது. அதுக்கு நான் எப்பவுமே அவருக்கு வாழ்த்துவேன். மாற்றத்தை தம்பி நிகழ்த்துவதற்கு நாங்கள்லாம் அவருக்கு உறுதுணையாக அவர் நிறைய செய்கிறார். நீங்க கவனிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய செய்கிறாரு. அப்போ அதை வந்து செய்யும்போது மாற்றம்ங்கிறது இங்கே வெறும் சொல்லல, செயல் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காருன்னா அந்த தம்பி தொடங்கின மாதிரி நீங்களும் உங்களுக்குள்ள அந்த சிந்தனை வரணும், அவருக்குள்ள வரணும், அவருக்குள்ள வரணும். அப்படி வரும்போது நிறைய கேள்விகள் பிறக்கணும். கேள்விகள் பிறக்கும் போது பதில் தேடல் வரும். தேடல் வரும்போது தான் ஒரு தெளிவு. அதாவது கேட்கறதுக்கே அஞ்சுக்கிட்டு பயந்துக்கிட்டு இருந்தோம்னா கஷ்டமாயிடும். நேற்று நீட் தேர்வு எழுதியிருக்காங்க. அதுல மாணவர்களுக்கு வந்து அந்த சீரியல் நம்பர்ல குளறுபடி ஏற்பட்டுள்ளதா பெற்றோர்கள் மாணவர்கள் நேற்று வந்து புகார் கொடுத்திருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? எழுதி வந்தவங்களே பிரச்சனை இருக்கு. இதுல இருந்து தெரியுதா நீட்டையா நாங்க வேணாம்னு இருக்கிறோம்ட்டு. நீட்டை ஆதரிச்ச பெருமக்கள்கிட்ட நீங்க இந்த கேள்வியை கேட்கணும். நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட கேட்கிறேன். போலி மருத்துவர்களை தான் உருவாக்குது. தமிழ்நாட்டிலே எத்தனை பேர் மார்க் ப்ராக்டிஸ் பண்ணி பிடிபட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஹெட்ஃபோன் வச்சு எழுதுறதுலாம் உங்களுக்கு தெரியும். வட இந்தியாவில் இப்போ கைது பண்ணப்பட்டிருக்காங்க. 50 பேருக்கு மேலே கைது பண்ணப்பட்டிருக்காங்க. அப்போ நீ போலி மருத்துவரை உருவாக்குறியா, தரமான மருத்துவரை உருவாக்குறியா? ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க என் உடன் பிறந்தார்களே. இந்திய நாட்டின் மருத்துவ மாணவர்கள், தரமான மருத்துவ மாணவர்களை உருவாக்க அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தனியார் நிறுவனத்திற்கான தேவை என்ன? ரோமெட்ரிக்குங்கிற அமெரிக்க நிறுவனத்துக்கு தேவை என்ன? இந்தியாவில் தரமான மருத்துவரை உருவாக்கி கொடுக்க. ஏன் அவன்கிட்ட கொடுக்குற ஒரு தேர்வை கூட ஒரு மாணவனுக்கு நடத்த முடியாது அவனால? வட இந்தியாவில எந்த பெண்ணுக்கு தோட கரட்டி மூக்கத்தை கரட்டி நீங்க பாத்திருக்கீங்க? ஆனா என் மாநிலத்துல மட்டும்தான் தோடு மூக்கத்துல விட்டு கொண்டு வர முடியும்னு சொல்ற நீங்க. இவிஎம் எந்திரத்துக்குள்ள ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க. ரெண்டையும் நீங்க தான் சொல்லுங்க. துப்பட்டாவை கலட்டுறீங்க, உள்ளாடை கலட்டுறீங்க, தலைமுடியை விரிச்சு போடுறீங்க. எங்க பிள்ளைய தேர்வு எப்படி எழுதும்? என்ன மனநிலையில நீங்க உள்ள அனுப்புறீங்க? எங்களை என்னுடைய பொண்ணு 2 வருஷத்துக்கு முன்னாடி நீட் எழுத நீட் எழுத போனதுல அவர் போட்டிருந்த புக்காவை கரெக்டாக சொல்லிட்டு உள்ள வர சொன்னாங்க. ஒரு நீட்டே வேணான்னு சொல்லிட்டு அது வீட்டுக்கு வந்துருச்சு. ஏன்னா நீங்கள் ஆடை, தோடு, கழுத்தில் இருக்கிற செயின் இதெல்லாம் வைக்க முடியும்னு சொல்றது வந்து அது மனநிலையை வந்து பாதிக்கிறதா ஒரு அச்சமூட்டி உள்ள. இப்படி ஒரு கேள்வியை எழுப்புவோமே. நீங்க நான் நீட்ல நாங்க 2 பேரும் தேர்ச்சி வென்று வந்துடுறோம் மாணவர்கள். இப்ப இதுல நீங்க எப்படி தர வைக்கிறீங்க? 1200க்கு 1199 மதிப்பெண் என் தம்பி வாங்கியிருக்காரு. நான் 800 வாங்கி எல்லையில தான் தேர்ச்சி விட்டுருக்கேன், பார்டர்ல பாஸ் பண்ணியிருக்கேன். ஆனா நான் நீட்ல தேர்ச்சி விட்டுறேன், இவர் நீட்ல தோற்றுறாரு. அப்ப இவர் தகுதியற்ற மாணவர்ன்றீங்க மருத்துவம் படிக்க. இப்போ நீங்க இந்த +2 மதிப்பெண் எதுக்கப்போ அப்ப தூக்கி நேரடியா நீட்டுக்கான கோச்சிங் வச்சுட்டு நீங்க அப்படியே கொண்டு போயிருங்க. எதுக்கு +2 மதிப்பெண் இருக்கு? அது தேவையில்லை. இல்லை அப்படியே நான் தேர்ச்சி பெற்று வந்தா எனக்கு பாடம் நடத்த போற பேராசிரியர் யாருன்னா அவர் நீட் எழுதி வந்தவரா? இது பழைய பேராசிரியர். பாடத்திட்டத்துல தான் மாறுதல் இருக்கா? இல்ல, அதே பழைய சிலபஸ் தான். அப்ப அதே பேராசிரியர், அதே பாடத்திட்டம், அப்புறம் எப்படி தரமான மருத்துவம் வரும்? தரமான மருத்துவரை நீ எப்படி உருவாக்குவார்? தனியார் நடத்துறாங்க. அதை யாராவது கேட்குறீங்க? அது அமெரிக்க நிறுவனம் ஏன் நடத்துது? பரீட்சை நடத்துறது அமெரிக்க நிறுவனம், கோச்சிங் சென்டரும் தனியார் நிறுவனம். அது கேட்கணும். நீ பயன்படுத்துற இவிஎம் எந்திரத்தை தயாரிக்கிறவனும் ஜப்பான்ல மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ்ங்கிற தனியார் நிறுவனம். யாரு சொல்லுங்க? நீங்க எது ஒண்ணு நீங்க செய்யறீங்க, தேர்தலை நீங்க நடத்துங்க, அந்த எந்திரத்தை அவன் தயாரிச்சு வந்து கொடுப்பான். நீங்களே பாக்குறீங்க, வலையொலியில வருது, வெட்டியை திறந்து ஓட்டப்பெல்லாம் எடுத்து பைக்ல ஓட்டி போயிட்டு இருக்காங்க. சிறையில் சவுக்கு தாக்கப்பட்டாரு. அதெல்லாம் கொடுது. தம்பி வந்து அப்படி பேசிருக்க கூடாது. வருவேன் பேச கருத்துக்களை எடுத்து வைப்பார் அவரு. ஆனாலும் அமைப்புக்குரிய ஏடிஜிபி யாருன்னு அவர்களையோ அந்த பெண் காவலர்களை எல்லாம் இணைச்சு பேசிக்கூடாது. அதை தவிர்த்துக்கலாம் தம்பி. அதுக்காக அவர் மேல கஞ்சா வச்சு எப்படி கஞ்சா வந்தது? இத்தனை நாள் அவர்கிட்ட கஞ்சா இல்லையா? இத்தனை நாள் கஞ்சா இருந்ததை திடீர்னு வந்துருச்சு அவர்கிட்ட. அந்த அளவு அதிகமா சொல்றாங்க சார். முதல்ல 400 கிராம், நாங்க இப்போ 3 கிலோ 30 ரூபா வரைக்கும் கூட வர வியாபாரம் சரியா. சவுக்கு சங்கருங்கிறத கஞ்சா சங்கர் ஆக்குறதுக்கு வேலை காலத்துவாங்க. அதெல்லாம் இல்லை. சிறைக்குள்ள வச்சு அடிக்கிறது, தாக்குறதுலாம் அதெல்லாம் ரொம்ப புரிஞ்சு கூட்டு
ஆமாம். ராகுல் காந்தி ஒரு 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 என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த விபத்து இந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு உயிர் பயத்தை வெளியில போய் பேசாம இருக்கணும், பேசக்கூடாது அப்படின்னு அச்சப்படுத்துறதுக்கான வேலை திட்டங்கள் தான் இதெல்லாம். இந்திய பிரதமர் போலவே தமிழக முதல்வரும் செய்தியாளர்களை சந்திக்காமலே இருக்கிறாங்க. அதை எப்படி பார்க்கணும்? செய்தியாளர்களை சந்திக்கவே இல்லைன்னு தான் பாருங்க. வேற நீங்க என்ன கேள்வி, நீங்க இவ்வளவு கேள்வி கேட்குறீங்க, நாங்க பதில் சொல்றோம்ல. நீங்க எழுப்புற கேள்விக்கு பதில் ஏதாவது இருக்குமா? அப்புறம் எப்படி சந்திப்போம்? 10 ஆண்டு கால ஆட்சியில ஒரு சாதனையை கூட சொல்லி, மொத்த சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க முடியாத பிரதமர் எப்படி பிரசம் மீட் பண்ணாரு? எப்படி மீட் பண்ணாரு? பணம் செல்லாத நீங்க அதுக்கு நீங்க சொன்ன காரணங்கள்ல ஏதாவது நடந்துருக்கா? பயங்கரவாதம் ஒழிஞ்சிருச்சு நீங்க, அப்புறம் எண்ணெய் ரைடு விட்டுறீங்க, கருப்பு பணம் ஒழிஞ்சிருவீங்க, அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் ரைடு, இடி ரைடுலாம் ஏற்படுது. ஏன் எல்லாமே ஃபால்ஸ் போர்ட், எல்லாமே போய் பிளாக் மணி. நீங்களே 6250 கோடி நீங்க எல்லாம் எங்கெங்க இடி ரைடு விட்டீங்களோ அந்த நிறுவனத்துக்கு எல்லாம் காசு வாங்கிட்டீங்க. அப்புறம் ராகுல் காந்தி பிரதமர் அவர் பாகிஸ்தான் விரும்புறாங்க, ஆதரவு தெரிவிக்கிறாங்க, பிரதமர் மோடி குற்றச்சாட்டு வைக்கிறார். அதே மாதிரி பிரச்சாரத்துல பிரதமர் மோடியோடைய பேச்சை நீங்க எப்படி பாத்தீங்க? கேட்கறதே இல்லை, எனக்கு புரியுறதும் இல்லை. ஒரு தடவை புரிஞ்சுது, வர புயலா நீர் உயரா அப்படின்னா அதோட முடிச்சுட்டேன் நான். எனக்கு என்ன புரியும் பேசுறது?